தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஏழரை சனி முடிஞ்சு போய் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற இந்த பீரியட் வரைக்கும். ஸோ பிப்ரவரி மாத பலன் உங்களுக்கு என்ன தரப்போகுது? உண்மையில் சொன்னால் யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லையோ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு வார்த்தை மனசில் வச்சுட்டு இந்த கதையை கேளுங்க. எல்லா கிரகமும் தனஸ்தானத்துக்கு போகுது, பணம் கொட்ட போகுது. காசு, பணம், துட்டு, மணி. இத்தனை கிரகங்களும் உடம்புல உட்காந்தா என்ன ஆகும்னா டென்ஷன் தாங்க முடியாது. ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கலாம். இப்போ பிப்ரவரி மாதம் 2ஆம் இடத்திற்கு எத்தனை பேர் போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்துக்குடைய சுக்கிரன் யாரு? யோகாதிபதி. இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரே ராசி நீங்க தான். இந்துக்குடைய சுக்கிரனோட ராகு சேரும் பொழுது ஒரு பெரிய நிறுவனத்தோட நீங்க டைஅப்ல இருக்கீங்க. அந்த ஒரு பெருமையே போதும் உங்க பிசினஸ் நல்லா வரும். சூரியன் உங்க வீட்டை விட்டு நகர்ந்து 2ஆம் இடத்துக்கு போறார். சோலார் சம்பந்தப்பட்ட, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட, அரசியல் இருக்கிறவங்க அல்லது புகழ் இருக்கிறவங்க, புகழ்ல ஏதோ ஒரு ஃபீல்டில் ஆர்டிஸ்டா இருப்பீங்க, புகழ்ல இருக்கிறவங்க. டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது உங்களை புண்படுத்துவதற்காக அல்ல, இருந்தாலும் இதை நீங்கள் கருத்தில் தான் கொள்ள வேண்டும். சூரியனும் ராகுவும் சேரக்கூடாது. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களை ஒரு 20-30 வருஷமாக பார்க்குறேன். எனக்கு என் வாழ்க்கையில் நிறைய மகர ராசிக்காரர்களை பார்த்து பழகி போச்சு. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி நான். உங்களுக்கு எப்போல்லாம் நல்லது நடந்தது, என்னெல்லாம் பிரச்சனை வந்ததுன்னு என்னால் அப்படியே ஜாதகம் பார்க்காமே சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஏழரை சனி ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் இருக்கேன். ஏழரை சனி முடிஞ்சு போய் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற இந்த பீரியட் வரைக்கும். ஸோ பிப்ரவரி மாத பலன் உங்களுக்கு என்ன தரப்போகுது? அப்பாடா, உண்மையில் சொன்னால் யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லையோ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, ஒரு சின்ன கதையோட அதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சின்ன கதையோட காரணம் என்ன? எல்லா கிரகமும் உங்களை விட்டு போகுது, 2ஆம் இடத்துக்கு போகுது. அதான் இந்த ஒரு வார்த்தை மனசில் வச்சுட்டு இந்த கதையை கேளுங்க. எல்லா கிரகமும் தனஸ்தானத்துக்கு போகுது, பணம் கொட்ட போகுது. காசு, பணம், துட்டு, மணி, பணம் கொட்ட போகுது 2ஆம் இடத்திற்கு. ஓகே, என்ன கதை? ஒருத்தர் ரொம்ப மனசு சரியில்லைன்னு ஒரு குருஜிட்ட போனாராம். அந்த குருஜி என்ன சொன்னாரா, என்னப்பா பிரச்சனை? ரொம்ப மனசில் நிம்மதியே இல்லை, உங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லைன்னாராம். உடனே அந்த குருஜி என்ன சொன்னார், இன்றைக்கி ராத்திரி நிறைய எருமை மாடுகளை பிடிச்சிட்டு வீடு ஃபுல்லாக கட்டி வை, அது கூட சேர்ந்து படுத்துக்கொண்டாராம். அதே மாதிரியே படுத்துக்கிட்டாராம். நிறைய பேருக்கு இந்த கதை தெரியும். அடுத்த நாள் காலையில் போய் அந்த பையன் கேட்டானா குருஜிட்ட, குருஜி எப்படி இருந்தது நேற்று இரவு எங்கெங்க தூங்கினேன்? நைட்டெல்லாம் இந்த எருமை மாடு கத்திக்கிட்டே இருந்தது, சாணி போட்டுது, வீட்டில் நிம்மதியே இல்லை. ரைட், ஓகே, சந்தோஷம். இன்று இரவெல்லாம் பன்றிகளை அழைத்து சென்று வீடில் கட்டிவிடு, நாளை சொன்னாராம். என்ன குருஜி, இப்போ தான் போய் வீடெல்லாம் கழுவி அந்த சாணியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 10 பன்னியை கூட்டிகிட்டு கட்டி விட்டு அது கூட சேர்ந்து தூங்கினானா. அடுத்த நாள் காலையில் போய் கேட்டாராம், நேற்றைய இரவு எப்படி கழிந்தது? எங்கேயா கழிஞ்சுது? குருஜின்னு பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு வாயா பையான்னு பேச ஆரம்பிச்சிட்டான். எங்கேயா கழிஞ்சுது? அதுதான் கழிஞ்சுது, ராத்திரி ஃபுல்லாக வெறும் பன்னிங்களோட தான் தூங்கினேன் நான். சந்தோஷம். இன்றிரவு எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அது இடத்துல விட்டுட்டு உன் வீடை க்ளீன் பண்ணிவிட்டு நீ மட்டும் தூங்கு, நாளைக்கு சொல்லுனாரான். அப்பாடான்ட்டு எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு இவன் மட்டும் படுத்தானா. அடுத்த நாள் எப்படி போச்சு நேற்று இரவுனாரான். ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன் குருஜி. 2 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் நிம்மதியாக தூங்கினேன். முந்தா நேற்று எருமைகள் சத்தம், நேற்று பன்றிகள் சத்தம், இன்றைக்கி தான் என் வீட்டில் நான் நிம்மதியாக தூங்கினேனாரான். அந்த கதைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, மகர ராசிக்கும் இதுக்கும். காரணம் என்ன? ஒரு ஊரே இங்கே உட்காந்து இங்கே தான் டென்ட்டு போட்டிருந்தாங்க. சம்மருக்கு வரவே இல்லை, அதுக்குள்ளே இவங்களுக்கு சம்மர் கேம்ப் வந்துருச்சு. சரி, ஜனவரியிலே உட்காந்துட்டாங்க சார். செவ்வாய் உட்காந்துருக்கார், சுக்கிரன் உட்காந்துருக்கார், புதன் உட்காந்துருக்கார், சூரியன் உட்காந்துருக்கார். ஏற்கனவே நான் இப்போ தான் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டு உடம்பெல்லாம் நொந்து போயிருக்கேன். இவங்க இத்தனை பேரும். ஸோ ஜனவரி மாத பலன்களை எடுத்து பார்த்தா ஐபிசி பக்தி மகரம் பாருங்கள், அதில் நான் சொல்லியிருப்பேன். இத்தனை கிரகங்களும் உடம்புல உட்காந்தா என்ன ஆகும்னா டென்ஷன் தாங்க முடியாது. ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கலாம். இப்போ பிப்ரவரி மாதம் 2ஆம் இடத்திற்கு எத்தனை பேர் போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்பாடா நிம்மதி. எப்போ அந்த 3ஆவது நாள் அந்த இவன் சொன்னான் இல்லையா, என் வீடு இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு, மகரத்தை விட்டு ஊரே காலி பண்ண போகுது. சந்தோஷம்.
இப்போ கும்பத்துக்கு போயிட்டாங்க எல்லாரும். இந்த கும்பம் உங்களுக்கு 2வது இடம். இது வரைக்கும் எதெல்லாம் வேதனையை கொடுத்ததோ அதெல்லாம் பணத்தை தரப்போகுது. சந்தோஷம். இவ்வளோதான். இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர்ஸ் கிடையாது. நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்கல்ல மகரத்துக்கு, அவங்கெல்லாம் இதை கேட்டுக்கோங்க. கிரகங்களுக்கு எதுவும் செய்ய தெரியாது. அந்த டைம் வரைக்கும் ராசியிலேருந்து உங்களை டென்ஷன் பண்ணாங்க. இப்போ 2ஆம் இடத்துக்கு போய் பணம் தர சொல்லி யார் உத்தரவு? சுவாமி உத்தரவு. அதை கேட்குறாங்க. அவ்வளவுதான். ஸோ இவங்களை திட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. மூவிங்லேயே இருப்பாங்க. இப்போ 2ஆம் இடத்துல இத்தனை பேர் வராங்க. யார்? 5 சுக்கிரன். யார்? யோகாதிபதி. இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரே ராசி நீங்கள் தான் என்றால் நீங்கள் ஒப்புப்பீங்களான்னு எனக்கு தெரில, இதை ஒத்துக்குவீங்களான்னு எனக்கு தெரில. காரணம், 5 சுக்கிர பகவான் யோகாதிபதி, சுக்கிர மித்திரன் ராகு, சுக்கிரன் ப்ளஸ் ராகு காம்பினேஷன் 2ஆம் இடத்துல இருக்க போகுது. பணம் விளையாட போகுது. எக்ஸ்ட்ரா மணி. எப்படி? ஜென்ரலாக மேன் பவர் கன்சல்டேஷன் பார்க்குறது என்னோட வேலை சார். ஈவென்ட் கோஆர்டினேட் பண்ணுறது என் வேலை. நிறைய பேரை கூட்டிகிட்டு போவேன். ஒரு 20-30 ஸ்டாஃப் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அது 200-300 ஸ்டாஃப் ஆகிற அளவுக்கு பெரிய பெரிய கம்பெனியில் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். பெரிய கம்பெனியில் ஆர்டர் கிடைக்கும். எப்படி இவ்வளோ பெருசு நம்ம செய்ய போகிறோம் நீங்களே பிரமிச்சு போகிற மாதிரி ஒரு ஆர்டர் கிடைக்கும். இன்டீரியர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய சினிமா தேட்டரே கொடுத்து இன்டீரியர் பண்ண விட்ருவாங்க. இதை நான் இன்டீரியர் பண்ணி முடிக்கிறதுக்கே 6 மாதம் ஆகும் சார். அந்த மாதிரி ஃபுல் பிஸி ஆகிடுவீங்க நண்பர்களே. திடீர்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும். அந்த ஆர்டரை எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்ல பேர் எடுத்துருங்க. என் வாழ்வில் நான் கற்றுக்கிட்ட பாடத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுவே உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறிடும். அதுவே உங்களுக்கான இடமா மாறிடும். புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இடம் கிடைக்கும் போது அது நீங்கள் சாமர்த்தியமாக தக்க வச்சுக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பெரிய ஆர்டரை கொடுப்பார் ராகுவோட சேர்ந்து. அங்கே அனுசரணையாக முன்ன பின்ன நஷ்டானாலும் பரவாயில்ல. இந்த பிப்ரவரி மாதம் என்ன நடக்கணும்? அவங்களோட சொல்லுவாங்கல்ல, புஷ்பா படத்தில் சொல்கிற மாதிரி தான், கொண்டாரெட்டி பார்ட்னரா 4% நம்ம வந்து கமிஷன். அந்த மாதிரி நீங்கள் யார் கூட இருக்கீங்க பொறுத்து தான் உங்களோட வேல்யூ. நண்பர்களே, 5 சுக்கிரனோட ராகு சேரும் பொழுது ஒரு பெரிய நிறுவனத்தோடு நீங்கள் டைப்பில் இருக்கீங்க. அந்த ஒரு பெருமையே போதும் உங்கள் பிஸ்னஸ் நல்லா வரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் தரும் பலன். அதே மாதிரி 5 சுக்கிரனோட சேர்ந்து வேற யார் இருக்கா? 6 ப்ளஸ் வந்து உங்களுடைய 9 புத பகவான். 9 பாக்யாதிபதி தனாதிபதி வீட்டில் இருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய 8 சூரிய பகவான். அப்பா நீ போப்பா, முதல்ல நீ உடம்புல உட்காந்து என்னை பாடாப்படுத்தி டென்ஷன் ஆகி. மகர ராசிக்காரர்கள் ஜனவரி மாத டைரி எடுத்து படிங்க. நிறைய பேர் டைரியே இப்போ எழுதுறதில்லை. காரணம், இந்த 8 சூரிய பகவான் உடம்புல உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும்னா ஹைப்பர் டென்ஷன் பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹைப்பர் டென்ஷனை கிரியேட் பண்ணியிருப்பார் இந்த சூரியன். ஏற்கனவே பாதகாதிபதி செவ்வாய் வேற. இவன் நம்ம வீட்டில் வந்து தான் உச்சமாகணுமா? வேற இடமே கிடைக்கலையா? அது என்னமோ தெரியல, சூரியன் நம்ம வீட்டுக்கு வந்து அதான் பொங்கலா? வேத சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுது. மகரத்துக்கு வந்தால் தான் அது பொங்கல், மகர சங்கராந்தி. மகரத்து எனக்கு மட்டுமா பிடிக்குது? உங்களை வேணால் பாருங்களேன். ஐபிசி பக்திக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கேன், சூரியனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செவ்வாய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போதும், எங்களை விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நாங்கள் எங்கள் இயல்பு வாழ்க்கையை வாழ விடுங்க. உங்கள் லவ்வும் வேண்டாம். அந்த மாதிரி தான் சூரியனுக்கு கூட உங்களை தான் பிடிச்சிருக்கு. அப்போது சூரியன் வந்து உங்கள் வீட்டை விட்டு நகர்ந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். சோலார் சம்மந்தப்பட்ட, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட, அரசியலில் இருக்கிறவங்க அல்லது வந்து புகழ் இருக்கிறவங்க, புகழில் ஏதோ ஒரு ஃபீல்டில் ஆர்டிஸ்டாக இருப்பீங்க, புகழில் இருக்கிறவங்க ரொம்ப நல்ல நேரம். கால் ஷீட் கிடைக்க உங்கள் கால் ஷீட்டே கிடைக்காது, அவ்வளோ பிஸியாக இருக்க போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதான் சொல்கிறேன், நேரம். அந்த நேரம் வரும்போது வரிசையாக கமிட்மெண்ட் வரும். 21ஆம் தேதி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் ஃப்ரீ. மத்தியானத்துக்கு அப்புறம் இன்னொரு கமிட்மெண்ட். நண்பர்களே, கடவுள் உங்களை பெண்ட் எடுக்கிறாரேன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. இவ்வளோ பிஸியாக இருக்கீங்கன்னா அதுக்கு சந்தோஷப்படுங்க. நண்பர்களே, எப்போவுமே சொல்கிறேன், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், கால் வெயிட்டிங்லேயே இருக்கும். காரணம் என்ன சொல்லுங்கள்? பிஸியாக இருக்கிறது ஒரு பெரிய வரம். அது நிறைய பேர் கிடைக்காது. அதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு நன்றி அது கடும் உழைப்பாளிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் இறைவன் தரும் பரிசு. யார் கடுமையாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவன் தரும் பரிசு என்ன? பிஸியாக வச்சுருப்பார். இப்போ 2ஆம் இடத்துல 8 சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பயங்கர பிஸியாக போகிறீங்க. அதான் பெரிய விஷயம். அது பணத்தை தரும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து உங்களை புண்படுத்துவதற்காக அல்ல, இருந்தாலும் இதை நீங்கள் கருத்தில் தான் கொள்ள வேண்டும். சூரியனும் ராகுவும் சேரக்கூடாது. சூரியனுக்கு ஒரு ஜென்ம எதிரி ராகு. ராகு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சூரியன் ராகுவோட போய் சேர்றார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகும். இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பம், வாக்கு. அப்போ அரசுக்கு எதிரான பேச்சு பேசுறது, வீட்டில் கணவர் இருக்காருன்னா அவரை எதிர்த்து பேசுறது போன்ற, யார் ஹெட்டோ அவங்களை எதிர்க்கிற மனோபாவம் உங்களுக்கு வரும். உங்கள் டீம் லீடர் இருக்காருன்னா நீ மட்டும் தான் டீம் லீடரா, என்னாலும் ஆகக்கூடாதா, அந்த மாதிரிலாம் பேசுவீங்க. அப்படிலாம் பேசாதீங்க, பேசினா வேலை போயிடும். 2ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்த ராகு இருக்கும் பொழுது தலைமையை எதிர்க்கின்ற தைரியம் உங்களுக்கு வரும். அந்த தைரியம் வரக்கூடாது. ராகு சூரியனை முழுங்கினார்னா அவர் ராகு டான். நம்ம டீம் லீடரை ஏற்று பேசினா இருக்கிற வேலையும் போயிடும். அதை நீங்கள் ஜாக்கிரதையாக மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், மற்றபடி சூப்பராக இருக்குது. அதிர்ஷ்டம்
கொட்ட போகிறது, பணம் வரப்போகுது, முக்கியமாக நிம்மதியாக தூங்க போகிறீங்க. அப்பாடா, இனிமேல் உங்களுக்கு இத்தனை கிரகம் உடம்புல இருக்காது, ஃப்ரீயாக இருங்க. தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க பிரச்சனைகளை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. இமீடியட்டாக டக்கல், சூப்பர் டக்கல், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. என்னோட உடனடியாக கனெக்ட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலேலோ. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.